தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 1/5/2025 வியாழக்கிழமை, மிருகசீரிஷம் நட்சத்திரம், இரவு 7:27 வரை, பிறகு திருவாதிரை. இன்றைக்கு தொழிலாளர் தினம். இன்றைக்கு தொழிலாளர் தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இன்றைக்கு கிழமை வியாழக்கிழமை. ஆலயங்களிலே பார்த்தால் குரு சன்னதியிலே கூட்டம் நிரம்பி வழியும். குரு பார்க்க கோடி நன்மை என்பதனாலே இன்னும் சில நாட்களிலே குரு பயிற்சியாக இருக்கிறது. முன்னதாகவே குரு பார்க்க வேண்டும் என்று ஆலயங்கள் எல்லாம் நிறைய கூட்டம் வருகிறது. அப்படி வருகின்ற பொழுது அந்த குருவுக்கு சுண்டல் தானியமும் கொடுப்பார்கள். சுண்டலை மாலையாகவும் சில பேர் கட்டி போடுவது வழக்கம். அதற்கு பிறகு முல்லைப்பூ மாலை அணிவிப்பார்கள். முல்லைப்பூ மாலை குருவுக்கு அணிவித்தால் எல்லையில்லாத நற்பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லுவது வழக்கம். எந்த கிரகத்திற்கு என்ன மலர் என்று அந்த காலத்திலேயே சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அவைகளை நாம் தேர்ந்தெடுத்து கொடுக்க முடியுமா என்பது சந்தேகம்தான். செட்டிநாட்டு பகுதியிலெல்லாம் ஆலயம் கட்டுகிற பொழுதே அங்கு நந்தவனம் என்று ஒன்று வைப்பார்கள். அந்த நந்தவனத்தில் வருகிற பூவை அந்த ஆலயத்துக்கு சேர்த்துக் கொள்வார்கள். கோசாலை என்று ஒன்று வைத்திருப்பார்கள். அதில் வருகின்ற பசுவின் பாலை சாமிக்கு அபிஷேகத்துக்கு கொடுப்பார்கள். பல இடங்களில் அப்படி இருக்கிறது. பொதுவாக இப்படியெல்லாம் எந்த மலரை எந்த கிரகத்திற்கு நாம் சூட்ட வேண்டும் என்பதை பற்றி ஒரு அழகான பாடல் உண்டு. செந்தாமரை ரவிக்கு, ரவினா சூரியன் அர்த்தம். செந்தாமரை ரவிக்கு, செண்பகமோ செவ்வாய்க்கு, மந்தாரை ராகுவிற்கு, மலர் முல்லை குருவிற்கு, வெண்காந்தல் புதனுக்கு, வெள் அல்லி சந்திரனாம், கண்ணான சுக்கிரனுக்கு கனிந்த வெண் தாமரையாம். சுக்கிரனுக்கு வெண்தாமரை பூ போட்டு கும்பிடணும். புண்ணிய நாம் கேதுவிற்கு பூவான செவ்வல்லி. செவ்வல்லி இருக்கே, அது கேதுவுக்குரியது. என்ன திசை நடக்கிறதோ, உங்களுக்கு என்ன திசை நடக்கிறதோ, எக்கிரகம் பார்க்கிறதோ, மண்ணுலகில் அதற்கேற்ற மலர் சூட்டி அர்ச்சித்தால் புண்ணியமும் சேரும், பொருள் வளமும் கூடி வரும், வண்ண மலராலே வாழ்க்கையதோ சிறப்பாகும்னு சொல்லி ஒரு பாடல் உண்டு. உங்களுக்கு இப்போ சூரியசை நடக்குதா? அப்போ நீங்கள் சூரியனுக்கு செந்தாமரை மலர் மாலை சுற்றணும். தனியாக சிவாலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த சூரியன் தனியாக இருக்கும், அந்த சூரியனுடைய சன்னதிக்கு சென்று செந்தாமரை மாலை சுட்டி அர்ச்சித்து வழிபடணும். செந்தாமரை சூரியனுக்கு, செண்பகம் செவ்வாய்க்கு. செண்பக பூவெல்லாம் கிடைக்குதா அப்படிங்கிறது சந்தேகம்தான். கிடைச்சால் சுட்டலாம். அப்படி இல்லாட்டி நல்ல மஞ்சள் சிவந்திப்பூ, மல்லிகைப்பூ, சுகந்த வாஜமுள்ள ரோசாப்பூ, இப்படி ஏதாவது ஒரு மலர் மாலை சுட்டலாம். கதம்பம் வாங்கினால் எல்லாமே கலந்திருக்கும். ஆக பூவினால் செய்வதற்கு பெயர் பூசை. ஆகையினாலே தான் எந்த மலரை எந்த கிரகத்திற்கு அர்ப்பணித்தால் என்ன பலன் நடக்கும் என்பதை பற்றி முன்னோர்கள் அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று முட்டுக்கட்டைகள் அகலும் நாள். முயற்சிக்கு பலன் உண்டு. ராசியிலேயே சூரியன் புதனோடு இருந்து புத ஆதித்ய யோகம் என்பதனாலே நீங்கள் இந்த கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடலாம். அரசு வழியில் ஏதாவது வேலைக்கு முயற்சித்திருந்தால் அதில் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அது மட்டுமல்ல, 2இல் குரு இருப்பதனாலே பொருளாதாரமும் மிகச் சிறப்பாகவே இருக்கிறது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 8:02 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் உச்சம் பெற்று குருவோடு கூடி குரு சந்திர யோகமாக இருப்பதனாலே நீங்கள் சொல்லும் சொற்கள் எல்லாம் வெல்லும் சொற்களாக மாறும். சுப செய்திகள் வந்தவண்ணமாக இருக்கும். செய்தொழில் எதுவாக இருந்தாலும் செய்யும் தொழிலே எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கலாம். இன்று உங்களுடைய மனக்கலக்கம் அகலும் நாளாகவே அமைகின்றது. மிதுனராசி நேயர்களே, இன்று காலை 8:02 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன். தனாதிபதி சந்திரன் ராசிக்கு வருவதனாலே தனவரவு தாராளமாக வந்து சேரும். வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏறுகின்ற நாள் என்று கூட கருதலாம். வீட்டு தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் உங்களால் செய்ய இயலும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். துயரங்கள் உங்களை அணுகாமல் இருக்கக்கூடிய விதத்திலே இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாளாகவே அமைகின்றது. கடகராசி நேயர்களே, ராசியிலேயே செவ்வாய் நீச்சம், அஷ்டமத்திலே சனி ராகு. எனவே கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய நாள். இருந்தாலும் கூட கொடுக்கல் வாங்கல்களில் கவனம் தேவை. கூடுதல் கவனம் இருந்தால்தான் வாழ்க்கை இன்றைக்கு சிறப்பாக அமையும். அது மட்டுமல்ல, 2இல் கேது இருப்பதனாலே நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. உங்களுடைய வாழ்க்கை பாதையிலே திடீர் மாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. ஆயினும் இன்று குருவாரம். எனவே குருவை கும்பிடுவது நல்லது. அருகில் இருக்கும் ஆலயம் சென்று தென்முக கடவுளை இன்முகத்தோடு வழிபட்டால் நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும்.
சிம்மராசினியர்களே, ஜென்மத்தில் கேது, 7 ராகு. குடும்பத்திலே சில பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். இருந்தாலும் தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது. மாற்றுத் தொழில் செய்யலாமா அல்லது இந்த தொழிலையே தொடர்ந்து நடத்தலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். அதே நேரத்தில் அஷ்டமத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கின்றார். சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பதனாலே ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தின் ஆதரவோடு பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கூட கிடைக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். கன்னிராசினியர்களே, குரு பார்வைப்படுவதனாலே உங்களுடைய ராசி மிக அற்புதமான இன்று இயங்கப் போகிறது. தொட்டது துலங்கும், தொழில் முன்னேற்றம் உண்டு. நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் அந்த முயற்சியிலே உங்களுக்கு இன்று வெற்றி கிடைக்கும். செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். அஷ்டமாதிபதி நீச்சம் பெற்றிருப்பதனாலே இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரும். நேற்று தினம் நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெறும். விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணையலாம். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த நாள் குருவாரம் என்பதனாலே குருவை கும்பிடுவது நன்மை தரும். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு காலை 8:02 வரை சந்திராஷ்டமம். எனவே அதிகாலையில் எந்த புது முயற்சிகளிலும் நீங்கள் ஈடுபட வேண்டாம். பதட்டம் அதிகரிக்கும். பணியில் தொய்வு ஏற்படும். பணவரவில் கூட தடைகள் வரலாம். 8:02க்கு மேல் கொஞ்சம் நன்மைகள் நடைபெறத் தொடங்கும். எனவே மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்குழப்பம் அகலும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். நினைத்தது நிறைவேறும். மதிப்பும் மரியாதையும் உயரும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். இந்த நாள் வியாழக்கிழமை என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று குரு பகவானை வணங்குவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 8:02க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே அதிகாலையில் ஏதேனும் புது முயற்சி செய்வதாக இருந்தால் நீங்கள் செய்யலாம். யாரையேனும் பார்க்க வேண்டும் அல்லது புதிதாக தொடங்கும் ஒரு தொழிலுக்கு யாரையேனும் அணுக வேண்டும் என்றெல்லாம் நினைத்தால், பெரிய மனிதர்களை சந்திக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்தால் காலையில் 8 மணிக்குள் நீங்கள் தொலைபேசி வாயிலாகவோ நேரிலாகவோ அந்த காரியத்தை முடித்துக் கொள்வது நல்லது. ஏனென்றால் 8:02க்கு மேல் சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செய்ய வேண்டும். நீங்கள் நன்மை செய்தாலும் தீமையாக தெரியும் என்று சொல்வார்கள். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். சந்திராஷ்டமம் என்று வந்தாலே மன நிம்மதி குறையும், மகிழ்ச்சி குறையும், பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாவதும் அரிது. எனவே திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லலாம். இன்று குருவாரம் என்பதனாலே தென்முக கடவுளை நீங்களும் வழிபட வேண்டும். அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று குரு கவசம் பாடி குருவை வழிபட்டால் நல்லது நடக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் குரு 6ஆம் இடத்தில் சந்திரனோடு, 5ஆம் இடத்திலே சூரியன். பிள்ளைகள் வழியில் பெருமை சேரும். பிள்ளைகளின் எதிர்காலம் கருதி நீங்கள் திட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். அவர்களின் மேற்படிப்பு சம்பந்தமாக அயல்நாடு செல்ல வேண்டும் என்று விரும்பினால் அதற்காக நீங்கள் எடுத்த முயற்சி கூட கைகூடலாம். உத்தியோகத்திலே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இப்பொழுது வரப்போகிறது. ராகுகேது பேச்சுக்கு பின்னாலே உங்களுக்கு வரும் இடமாற்றமாக இந்த மாற்றம் வரும். இந்த மாற்றம் நல்ல மாற்றமாகவே இன்று அமையும். மகர ராசி நேயர்களே, குரு பார்வை உங்கள் ராசியில் பதிவதனாலே வெற்றிக்கனியை விரைவில் வெற்றி பிடிக்கப் போகின்றீர்கள். வீடு மனை வாங்க போட்ட திட்டங்கள் நிறைவேறும். செவ்வாய் பார்வை இருப்பதால் அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு கிடைக்கும். இடம் பூமி வாங்குவது பற்றி மட்டுமல்லாமல் நீங்கள் வாங்கிய இடத்தை விற்க முடியவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல விலைக்கு விற்று அதன் மூலம் வரும் லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்வீர்கள். 2இல் ராகு இருப்பதனாலே பணவரவு திருப்திகரமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, ஜென்மராகு. எனவே நன்மைகள் அதிகம் உங்களுக்கு வரப்போகிறது. கும்பராகு என்பதனாலே குடங்குடமாய் கொடுக்கும் என்பார்கள். இன்று அதிகாலையிலேயே போன் மூலம் வரும் தகவல் பொன்னான தகவலாக இருக்கும். புதிய முயற்சிகளிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மேலதிகாரிகளின் கெடுபிடி மாறும். பணிநீக்கம் செய்யப்பட்டவர்கள் கூட மீண்டும் பணியில் சேரக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கலாம். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாள் என்றாலும் நாளிலே குரு இருப்பதனாலே அர்த்தாஷ்டம குரு. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு அற்புதமான நாள். சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை. எனவே விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் வரலாம். அயல்நாட்டில் பணிபுரிய உங்களுக்கு அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கும். நல்ல நிறுவனங்களிலிருந்து வந்தால் உபயோகப்படுத்திக் கொள்வதில் தவறில்லை. அதே நேரத்தில் 2இலே சூரியன் இருக்கின்றார். நேர்முகத் தேர்விலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் வரலாம். மாமன் மைத்திர வழியில் உங்களுக்கு மனதுக்கினிய தகவலும் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள சான்றோர்களின் வாழ்த்துக்கள் வேண்டும். குரு வழிபாடும் நன்மை தரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.